ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக கலெக்ட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு மாடல் எந்த மாடலுமே மிஸ் ஆகாத மாதிரி எல்லா டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. அப்போ தான் வீடியோ போட எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். சேனலோட க்ரோத்துக்காகவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் பார்ட் 1 பார்த்தாச்சு. அதில் ஒரு 40 டைப் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்ட் 2வோட இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஃபுல்லாக எல்லா மாடலுமே கவர் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோன்ட்டு. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொண்ட மீப்பெரு பொது காரணி என்ன கேட்டிருக்காங்க? மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணின்னு என்ன பண்ணணும்? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா 62, 78, 109ங்களா? இதுலேருந்து என்ன பண்ணணும்? நம்ம 2, 3, 4 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 61 நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ 60ன்னு வரும். இங்கே 75ன்னு வரும். அடுத்தது 105. இப்போது இந்த மைனஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? மீதி வகுத்து முறையே இதை மீதிகளாக கொண்ட அப்படின்னா, மீதினாவே நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணி இந்த வர நம்பருக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் பண்ணணும். ஏன்னா மீதிகளாக கொண்ட மீப்பெரு பொது காரணின்னு கேட்டிருக்காங்க. 60, 75, 105 ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாங்களா? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். 2 6, 2 6, 5 15, இங்கே 3 9, 5 15ன்னு வந்துடும். அடுத்தது ஹெச்சிசிஎஃப்னால் தெரியும் நமக்கு. அதாவது ஒரே நம்பர் காமனாக எல்லா நம்பராலையும் வகுக்கணும். ஓகேங்களா? 5னா 4 5 20, 5 25, 7 5 35. இதுக்கு மேலே காமனாக ஒரே நம்பரால் 4 5 7 வகுப்படாது. அப்போ 3 5 தான் நமக்கு இதோட ஹெச்சிசிஎஃப். அப்போ ஹெச்சிசிஎஃப் 3 பெருக்கல் 5 15. அவ்வளோதான். மீப்பெரு பொது காரணி. இந்த நம்பரை மீதிகளாக கொண்ட மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டால் 15. இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா குரூப் 7 2021, 2022, 2023 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் இது. அடுத்தது 2வது மாடல் பார்க்கலாம். 1354, 1866, 2762 ஆகிய எண்களை மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மீப்பெரு எண். ஒரு மிகப்பெரிய எண் வகுக்குது, ஆனால் வகுக்கும்போது மீதி 10ங்கிற எண் கிடைக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தா மாதிரியே இதுலேருந்து அந்த மீதியை கழிச்சிடணும். ஓகேங்களா? கழிச்சிட்டா 1354லேருந்து 10 கழிச்சிட்டா 44ங்களா? நெக்ஸ்ட்டு 1866லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டோமா? 1856. அடுத்தது 2762லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டோமா? 2752ன்னு வந்துடும். இப்போது இந்த மைனஸ் பண்ணி கிடைச்ச நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். நம்ம 1344, 1856, 2752. இதுக்கு என்ன வரும்? 6 2 12ங்களா? ரிமைனிங் 1, 7 2 14, 2 2 4, 9 2 18, 2 2 4, 8 2 16, 4 2 3 2 6, 7 2 14, ரிமைனிங் 1, 6 2 12ன்னு வந்துடும். எகெயின் எல்லாமே ரெட்டைப்படை நம்பரில் முடியறதுனால 2ஆலே போடலாம். 3 2 6, 3 2 6, 6 2 12. இங்கே என்ன வரும்? 4 2 8, 6 2 12, 4 2 8. அடுத்தது இங்கே 6 2 12, ரிமைனிங் 1, 8 2 16, 8 2 16ன்னு வந்துடும். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 1 2 ரிமைனிங் 1 13ன்னு இருக்கும். 6 2 12, ரிமைனிங் 1, 6 2 12, ரிமைனிங் 1னா 16ங்களா? அப்போ 8 2 16. அடுத்தது 2 2 4, 3 2 6, 2 2 4.
இங்கே 3 2 6 4 2 8 4 2 8. அடுத்தது 8 2 16 4 2 8. அடுத்தது இங்கே 1 2 1 2 ரிமைனிங் 1 6 2 12. அடுத்தது இங்கே 1 2 7 2 14 2 2 4. அடுத்தது 4 2 8 2 2 4. 2 10 8 2 16 8 2 16. இங்கே 1 இருந்ததுன்னா 6 2 12. அடுத்தது எகெயின் வந்து ரெண்டாம் வாய்ப்பாட்டிலே போடலைன்னா எல்லாமே இரட்டைப்படை எண்கள்லேயே முடியுதுங்களா. இப்போ 2 2 4 1 2 இங்கே 2 2 4 9 2 18 4 2 8 3 2 6. இப்போ வந்து நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வகுக்கும் மீப்பெரு எண் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், அதாவது 3 நம்பரும் காமனாக ஒரே நம்பரால் வகுக்கணும். அப்போ தான் அது HCF. இங்கே 21 இருக்குது, 29 43. இதுக்கு மேலே காமனாக ஒரே நம்பரால் வகுப்படாது. அப்போ என்னென்ன காரணிகள் இருக்குது, 2 வந்து எத்தனை டைம் இருக்குது, 6 டைம் இருக்குது. 5 6 ஓகேங்களா. இப்போ 6 டைம்னா 2 4 8 8 2 16 16 2 32 32 2 64. அப்போ மிகப்பெரிய எண், அதாவது இந்த எண்களை வந்து மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கிற மிகப்பெரிய எண் என்னன்னா 64. இது 2018 அக்ரிகல்ச்சரல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கு 51 99 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும். எந்த எண்ணால் வகுத்தா நமக்கு ரிமைனிங் மீதி கிடைக்குது இல்லைங்களா, அது வந்து சமமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர், அடுத்தது 2வது 3வது, அடுத்தது 3வதுலேருந்து ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி எடுத்து மைனஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 2வதுலேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். அடுத்தது 3வதுலேருந்து என்ன பண்ணணும், 2வது நம்பரை மைனஸ் பண்ணணும். அடுத்தது 3லேருந்து 1வது நம்பரை மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 48 வருங்களா. அடுத்தது இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 92ன்னு வரும். அடுத்தது 191லேருந்து 51 மைனஸ் பண்ணோமா 140ன்னு கிடைக்கும். இப்போ இந்த நம்பர்கள் இந்த கழிச்சோம் இல்லைங்களா, இந்த நம்பருக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும்னா எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி மிகப்பெரியன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மிகப்பெரிய எண்ணால் அப்படின்னா, மிகப்பெரியனாவே நம்ம என்ன பண்ணணும், HCF தான் கண்டுபிடிக்கணும். 48 92 140. இது வந்து என்ன, ரெண்டாம் வாய்ப்பாட்டில் காமனாக வகுப்படும். ஏன்னா எல்லாமே இரட்டைப்படை எண்களாக இருக்குது. இப்போ 2 2 4 4 2 8. அடுத்தது 4 2 8 ரிமைனிங் 1 6 2 12. இங்கே 7 2 14 0. அடுத்தது எகெயின் ரெண்டாம் வாய்ப்பாடு போடலாம். 12 2 24 2 2 4 3 2 6 35 2 70ன்னு வந்துருங்களா. இப்போ இதுக்கு மேலே இது காமனாக ஒரே நம்பரால் வகுக்க முடியாது. அப்போ இந்த மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டால் HCF வந்து எவ்வளோனா 2 × 2 4. ஓகேங்களா. இது 2018 கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து எப்படி பார்த்தோன்னா, 3 நம்பர் வந்து மீதிகளாக கொண்ட மீப்பெரு புது காரணின்னு பார்த்தோம். அடுத்தது 2 எண்களை மீதிகளாக அதாவது ஒரே எண் 10ஐ மீதியாக கிடைக்கும் மீப்பெரு எண் பார்த்தோம். அடுத்தது 3வது வந்து மீதி வந்து சமமாக கிடைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது 2 எண்களை மீதியாக கொண்ட அந்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மு 1657 2037 ஆகிய 2 எண்கள் ஒரு எண்ணால் வகுபடும் பொழுது கிடைக்கும் மீதி முறையே 6 மற்றும் 5 எனில் வகுக்கும் அந்த மிகப்பெரிய எண் என்ன. ஒரு எண்ணால் வகுக்கும்போது இந்த எண்ணை வகுக்கும்போது மீதி 6ம், இந்த எண்ணை வகுக்கும்போது மீதி 5ம் கிடைக்குதாம். ரெண்டுமே ஆனால் ஒரே நம்பரால் வகுக்கிறாங்க. அப்போது அந்த மிகப்பெரிய எண் என்னான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1657ங்களா. இதிலிருந்து அந்த 6ஐ மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது 1651ன்னு வந்துருங்களா. 57ல் 6 கழிச்சிட்டா. அடுத்தது 2037, அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணோம். அப்போ 2032ன்னு கிடைக்கும். இப்போ இந்த எண்களுக்கு மிகப்பெரிய எண் தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மைனஸ் பண்ணி வச்சுக்கிற எண்களுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 2 எண்களுமே வந்து பெரிய நம்பராக இருக்குங்களா, 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த டானா வகுத்தலுக்கு பதிலாக
இந்த வகுத்தல் முறையை பயன்படுத்தலாம். 2032 பெரிய நம்பரை உள்ளே போட்டுட்டு சின்ன நம்பரால் வகுக்கணும். ஓகேங்களா? இப்போ எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் வருங்களா? 1651 நம்ம ஒரு டைம் போடலாம். 1651ன்ட்டு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? கடை வாங்கினா 8 3ங்களா? 9 இருக்கும். 9ல் 6 கழிச்சா 3. 381ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த நம்பர் எடுத்து இங்கே உள்ளே போட்டுக்கணும். போட்டால் இப்போ எத்தனை டைம் வரும் நம்மளுக்கு? 4 டைம்ஸ் வருங்களா? 4 4 32, ரிமைனிங் 3 முன்னாங்க 12 15 12 3 15ன்னு வந்துடும். இப்போ 11ல் 4 கழிச்சிட்டோமா 7ன்னு வரும். அடுத்தது 4ல் 2 கழிச்சிட்டா 2 1 127. அடுத்தது இந்த 381 உள்ளே எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 3 டைம்ஸ் வருங்களா? 3 டைம்ஸ் போட்டால் 3 21, ரிமைனிங் 2 3 2 6 2 8 3. ஓகேங்களா? 0ன்னு வந்துருச்சு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருக்கோம், எந்த நம்பரால் லாஸ்ட்டாக வகுக்கும்போது நமக்கு 0ன்னு வருதோ அந்த எண் வந்து என்னது? அதுதான் வந்து அந்த எண்களோட HCF. அப்போ 127ங்கிற எண்ணால் வகுக்கும்போது தான் நமக்கு இந்த நம்பரை வகுக்கும்போது ரிமைனிங் 6ம், இந்த நம்பரை வகுக்கும்போது ரிமைனிங் 5ம் கிடைக்கும். அப்போ HCF வந்து 127. இது 2018, 19 2 வருஷம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்னு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது மாடல் பார்க்கலாம். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. அதிகபட்சங்கிற வார்த்தை வந்துட்டாவே நம்ம HCF தான் எடுக்கணும். ஓகேங்களா? 80 100 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தோட அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு HCF எடுக்கணும். 10ஆம் வாய்ப்பாட்டில் எடுக்கலாங்களா? 10ல் எடுத்தால் 8, இங்கே 10, இங்கே 12ன்னு வந்துடும். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 4 2 8, 2 10, 6 2 12. இதுக்கு மேலே காமனாக ஒரே நம்பரால் வகுக்க முடியாது. அப்போது நமக்கு அதிகபட்ச கொள்ளளவு வந்து என்ன கிடைக்கும்? 10 × 2 20. ஓகேங்களா? 20 லிட்டர். இந்த கொஷின் குரூப் 2ல் 2022 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த மாடலு 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை காண்க. இப்போது மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர்னால் நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர்னு. 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். அப்போது எல்லாத்தையுமே நம்ம என்னவா பண்ணலாம்? சென்டிமீட்டராகவே மாற்றிக்கலாம். இப்போ 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 20, அப்போ 120 சென்டிமீட்டர்னு வந்துடுங்களா? அடுத்தது இங்கே 300, 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டர், ஒரு 60 360 சென்டிமீட்ரு. அடுத்தது 4 மீட்டர்னால் 100ஆல் பெருக்கிட்டால் 400 சென்டிமீட்டர். இப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அதிகபட்சம்னு வந்துட்டாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? HCF எடுக்கணும். இப்போ நம்ம 4ஆம் வாய்ப்பாட்டால் போடலாங்களா? 3 4 12, 9 4 36, இங்கே 1 4 4. அடுத்தது 10ஆம் வாய்ப்பாடு போட்டால் 3 9 10. இதுக்கு மேலே காமனாக ஒரே நம்பரால் இது வகுப்படாது. அப்போ இதோட அதிகபட்ச அந்த கயிற்றோட அதிகபட்ச நீளம் அப்படிங்கும்போது 4 × 10 40 சென்டிமீட்டர். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். 40 சென்டிமீட்டர் தான் இந்த கயிற்றோட அதிகபட்ச நீளம். 2022 2023 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 36 லிட்டர் 48 லிட்டர் மற்றும் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும்? இப்போ மிகப்பெரிய கொள்ளளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இது என்ன கேட்டிருந்தாலும் காலியாக்குது நிரப்புது என்ன வார்த்தை இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மிகப்பெரிய கொள்ளளவுனாவே நம்ம என்ன பண்ணணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். 36 48 60 இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாங்களா? 2 6
ஒரு 3 3, 6 18, 2 6. அடுத்தது என்ன வாய்ப்பாடு? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போடலாம். 6 2 12, 8 2 16, 5 2 20. எகெயின் ரெண்டாம் வாய்ப்பாடு வரும். 3 2 6, 4 2 8, 5 2 10. இதுக்கு மேலே காமனாக ஒரே நம்பரால் வகுப்படாது. அப்போ அந்த மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் அப்படின்னா, நமக்கு HCF என்ன? 3 2 2ங்களா? 3 2 2. அப்போ 3 2 6, 6 2 12. 12 முறை வந்து காலியாக்கும். அடுத்த சம்மு இது வரையிலும் HCFல யூஸ் பண்ணி எப்படி சம் போடலான்னு பார்த்தோம். இப்போ வந்து எல்சிஎம் யூஸ் பண்ணி எப்படி சம் போடணும். 254 மற்றும் 508ஆல் வகுக்கும் போது மீதி 4ஐ தரும் மிகச்சிறிய எண் காண்க. இந்த மிகச்சிறிய எண்ணுனாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீதி 4ஐ தரும், அதாவது இந்த எல்சிஎம்மில் மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணணும் லாஸ்ட்டாக. ஓகேங்களா? ப்ளஸ் கொடுத்துருந்தா நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பெருக்கல் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். அதே வகுத்தல் கொடுத்துருந்தா லாஸ்ட்டாக பெருக்கணும். ஓகேங்களா? மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணணும், பெருக்கல் கொடுத்துருந்தா வகுக்கணும், வகுத்தல் கொடுத்துருந்தா பெருக்கணும். இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். இப்போ மீதி 4ன்னு சொல்லிட்டாங்க. மீதினாவே நம்ம என்ன பண்ணணும்? மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது எல்சிஎம் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? அந்த எல்சிஎம்மோட மதிப்போட கூட்டிக்கணும் இந்த 4. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 254க்கும் 508க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போடலாங்களா? போட்டால் நமக்கு 1 2 2 4, 7 2 14ன்னு வந்துடும். இங்கே 2 4, 5 2 10, 4 2 8ன்னு வந்துடும். அடுத்தது இது வந்து 127ஓட மடங்குங்களா? 2 டைம் பெருக்குன்னா 254 வரும். அப்போ 127 தான் போட்டாகணும். அதாவது 1 டைம் வருங்களா? 127 127 2 டைம்ஸு. அடுத்தது 2. இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 127ங்களா? 2 4, 4 × 127. அப்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 4ஐயும் 127ஐயும் பெருக்கும்போது 508ன்னு கிடைக்கும். 508ஓடு நம்ம என்ன பண்ணணும்? மீதி 4ஐ தரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மீதினா மைனஸ்னால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அந்த 4 வந்து கூட்டிக்கணும் 512ன்னு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 2021லையும் 2023லையும். அடுத்தது 12 16 24 36ஆல் வகுப்படும்போது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன? மீதி 7னாவே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி மிக சிறிய எண்ணுன்னு கேட்டான். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த 7 கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு சம்முக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 2 எண்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. வகுக்கும் போது மீதி 4ஐ தரும். ஆனால் இங்கே வந்து ஒரு 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. 12 16 24 36ன்ட்டு. அதே சேம் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம அது வர ஆன்சரோட நம்ம 7 கூட்டிக்கணும். ஓகேங்களா? ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 6 2 12, 8 2 16, 12 2 24, 8 2 16. ஓகேங்களா? அடுத்தது எகெயின் மறுபடியும் என்ன பண்ணணும்? ரெண்டாம் வாய்ப்பாடுலேயே போடலாம். 3 2 6, 4 2 8, 6 2 12, 9 2 18. அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 2 4, 3 2 6, 9 அப்படியே வந்துடும். மூணாம் வாய்ப்பாடு போட்டோம்னா 1 1 3 9. அப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம்னா அடுத்து 2 3 அப்படியே பெருக்கணும். போட்டுடலாம். 3 1 1. அப்போ எல்சிஎம் வந்து 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் என்ன கிடைச்சிருக்கு? 3 2, அடுத்து 4 2, 4 டைம்ஸ் 2ம் 3 வந்து 2 டைமும். இப்போ 2 4, 4 2 8, 8 2 16, 16 இங்கே 3 9, 6 54, ரிமைனிங் 5, 9 5 14, 144. இதோட என்ன பண்ணணும்? 7ஐ மீதியாக அப்படிங்கும்போது கூட்டிக்கணும். மைனஸ்னால் கூட்டிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு?
151ன்னு வரும். இதுதான் வந்து அந்த மிகச்சிறிய எண். இது ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமில் 2022 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த மாடல், எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14, 16ஆல் வகுப்படும். நம்ம சொல்லியிருக்கோம் மீதி அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக எல்சிஎம் எடுத்து கூட்டிக்கணும். அதே கூட்டினால்னா மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? கூட்டினால் 3ஐ கூட்டினால்னா லாஸ்ட்டாக எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணணும். அதே பெருக்குநாள் அப்படின்னு கேட்டிருந்தா வகுத்துக்கணும், வகுத்தால்னா பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3ஐ கூட்டினால் அப்படிங்கும்போது இந்த 10, 12, 14, 16க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 6 2 12, 7 2 14, 8 2 16. அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 3 2 6, 4 2 8. அடுத்தது இது எல்லாமே வந்து என்ன நம்பரு வந்து தனித்தனி நம்பர் தான். 5 3 7 4 ஒரே நம்பரால் வகுப்படாது. அதனால் இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எல்சிஎம்னு என்ன பண்ணணும், எடுத்து அப்படியே பெருக்கிக்கணும். 5 3 7 4. ஓகேங்களா? 4 16, 16 5 80. இதெல்லாம் பெருக்கிட்டால் 1680ன்னு வந்துடும். அடுத்தது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம்லேருந்து இங்கே 3ஐ கூட்டினால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டினால் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டாக கழிக்கணும்னு சொல்லியிருக்கோமா, அப்போ மைனஸ் பண்ணணும் 3. இப்போ 1677ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த மிகச்சிறிய எண். இது வந்து டிஇஓ எக்ஸாமில் 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த மாடல், எந்த எண்ணை மும்மடங்கு மாற்றும் பொழுது 12, 15, 18, 24 மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன? மும்மடங்கு அப்படிங்கும்போது நம்ம என்னது, அது மடங்குனாவே பெருக்கல்ங்களா. அப்போ பெருக்கல்னால் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி வகுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்களா? 15, 18, 24. ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் 6 2 12, 9 2 18, 12 2 24. அதுக்கடுத்து அடுத்தது மறுபடி மூணாம் வாய்ப்பாட்டில் போடலாங்களா? 2 6, 5 15, 3 9, 4 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டாம் வாய்ப்பாடு 5 3 2 2 4. இப்போ எல்சிஎம் என்ன பண்ணணும், 2 3 2. இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்குன்னா 6 6 6 36. 36. இங்கே ஒரு 2 10. என்ன கிடைக்கும், 36 10 பெருக்கும்போது 360ன்னு கிடச்சிரும். இந்த 360 நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மும்மடங்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மும்மடங்குனா மடங்குனாவே அது பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெருக்கல்னால் நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். 3 மடங்கை வகுக்கணும். அப்போ 3ஆல் இதை வகுத்தா என்ன கிடைக்கும், 2 6 120ன்னு கிடைக்கும். இந்த மிகச்சிறிய எண் வந்து எதுனா 120. இதுதான் வந்து இதோட விடை. அடுத்த மாடல் என்னென்னா, எந்த எண்ணை 5ஆல் வகுக்க 5ஆல் வகுக்கும்போது நமக்கு 9 115 18 27. ஓகேங்களா? 115ல் வெறும் 15. 9 15 18 27ஆல் மீதியின்றி வகுப்படும். வகுக்க 5ஆல் வகுக்க 5ஆல் கூட்டனா கழிக்கணும், கழித்தல்னா கூட்டணும், அதாவது பெருக்கல்னா வகுக்கணும். வகுக்கன்னு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம்மில் எடுத்து அந்த நம்பரை பெருக்கணும். ஓகேங்களா? வகுத்தல்னு கொடுத்துட்டா பெருக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் 9 15 18 27. மூணாம் வாய்ப்பாடு போடலாங்களா? 9 5 15 6 18 9 3 27. எகெயின் மூணாம் வாய்ப்பாடு போட்டால் 2 6 3 9. 3 9 9 3 27. இங்கே 2 10. 270ன்னு வந்துடும். 5 2. அப்போ இதெல்லாம் பெருக்குனா 270. என்ன பண்ணணும், இங்கே 5ஆல் வகுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம்மோட 5 பெருக்கிக்கணும். பெருக்கிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 0 7 35, ரிமைனிங் 3 2 10 3 13. 1350. அந்த மிகச்சிறிய எண்ணை 5ஆல் வகுக்கும்போது தான் நமக்கு இந்த 9 15 18 27 எல்லாம் மீதியின்றி வகுப்படும். அடுத்தது 8 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை என்ன நமக்கு தெரியும்,
4 9 போட்டால் அது மிகப்பெரிய 4 இலக்க எண். அடுத்து இன்னும் 1 போட்டால் என்ன ஆகும்? 10,000 வந்துடும். அது வந்து 5 இலக்க எண்ணாக மாறிடும். ஓகேங்களா? 10,000க்கு முன்னாடி நம்பர் தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இப்போ இந்த 4 இலக்க எண் அந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். முதல்ல 8 9 12க்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 4 2 8 6 2 12. அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 9 2 6ன்ட்டு வந்துடும். அதுக்கடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 2 4 1ன்னு வந்துடும். அடுத்தது 2 3 தான் வரும். இப்போ இதோட எல்சிஎம் என்ன நமக்கு? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. ஓகேங்களா? இது ஃபுல்லாக எழுதிக்கணும். எழுதிட்டு இதை பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 3 2 6 6 2 12 12 2 24. 24ஐயும் 3ஐயும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 3 3 12 6 1 7 72ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ 72ன்னு நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிருக்கு. அந்த 72ஆல் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை வகுக்கணும். ஓகேங்களா? 72ஆல் வகுக்கணும். ஒரு டைம் வருங்களா? ஒரு டைம் போட்டால் 72. இங்கே 9ல் 2 கழிச்சிட்டா 7. அடுத்தது 9ல் 7 கழிச்சிட்டா 2 27ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்தானம் இறக்கிக்கலாங்களா? ஒரு ஸ்தானம் இறக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 279ன்னு வரும். இது எத்தனை டைம் வரும் நமக்கு? 3 டைம் போடலாங்களா? 3 டைம் போட்டால் 3 2 6 7 21. ஓகேங்களா? 4 டைம் போட்டால் 4 28ன்னு வந்துடும். 280க்கு மேலே போயிடும். ஆனால் இங்கே 279 தான் இருக்குது. அடுத்தது இது கழிச்சிட்டோமா 3ங்களா? இங்கே 0. அவ்வளோதான். அடுத்தது இங்கே இன்னொரு 9 இருக்குது. சாரி, இங்கே என்ன வரும்? 3 2 6 3 21 21 தான் வரும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? 7ல் 1 கழிச்சிட்டோமா 6ன்னு வந்துடும். ஓகேங்களா? 63 ரிமைனிங் இருக்கும். அடுத்தது 9 இறக்கி கீழே போட்டுக்கணும். அடுத்தது என்ன? 8ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாங்களா? 8ஆம் வாய்ப்பாட்டால் போட்டோமா 8 2 16 ரிமைனிங் 1 7 8 56 1 57ன்னு வந்துடும். 576ன்னு வரும். ரிமைனிங் என்ன வரும்? 9ல் 6 கழிச்சிட்டா 3. அதுக்கடுத்து 13ல் 7 கழிச்சிட்டோமா 6ன்னு வந்துடும். 63 ரிமைனிங் இருக்கும். இப்போ இந்த மீதி இருக்கிற 63 என்ன பண்ணணும்? அந்த மிகப்பெரிய எண் என்னது? 9,999ங்களா? அதுலேருந்து இந்த மீதி வகுக்கும்போது மீதி 63ன்னு வருது. அது மட்டும்தான் வந்து மீதியாகுது. அந்த மீதியை கழிச்சிட்டோமா மீதி எல்லா நம்பரும் நமக்கு என்ன வரும்? அந்த 72ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அப்போ 63 மைனஸ் பண்ணிட்டா 9ல் 3 கழிச்சிட்டா 6 9 6 கழிச்சிட்டா 3 2 9. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து 9,936. இது வந்து என்ன பண்ணணும்? அந்த ரிமைனிங் வரதை மைனஸ் பண்ணி போட்டுடணும். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2022ல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 24 15 36ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்னான்னு கேட்டிருக்காங்க. 6 இலக்கம்னா மிகப்பெரிய எண்ணுனாவே என்ன பண்ணணும்? 6 9 போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ 24 15 36க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 8 24 5 15 1 3 2 6ன்னு வந்துருங்களா? அடுத்தது 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 8 5 3 12. இப்போது இது எதுவுமே காமனாக வகுப்படாது. அப்போ 3 4 2 5 3ங்கிறது தான் இதோட எல்சிஎம். எல்லாம் பெருக்கணும் என்ன கிடைக்கும் நமக்கு? 3 12 3 12 36. 36ஐயும் 2 5 பெருக்குனா 10ங்களா? அப்போ 360ன்னு வந்துடும். இப்போ எல்சிஎம் வந்து 360. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 6 இலக்க எண்ணாக இருந்தாலும் சரி 5 இலக்க எண்ணாக இருந்தாலும் சரி 4 இலக்க எண்ணாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்ணோட நம்ம 360ஆல் வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 2 டைம்ஸ் வருங்களா? 2 டைம்ஸ் போட்டால் 0 6 2 12 ரிமைனிங் 1 6 1 7ன்னு வந்துடும். 9 9ல்
2 கழிச்சிட்டோமா 7, இங்கே 9 7 கழிச்சிட்டா 2 279ன்னு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு 9 எடுத்து கீழே இறக்கி போட்டுக்கிறோம். அடுத்து 7 டைம் வரும் ஓகேங்களா, 7 டைம் வரும். 7 டைம்னா என்ன பண்ணணும், 0 7 6 42க்கு 2 மீதி 4 3 21 21 4 25 ஓகேங்களா. இப்போ 9ல் 2 கழிச்சா 7, 7ல் 5 கழிச்சா 2. அடுத்தது இன்னொரு 9 எடுத்து கீழே போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன வரும், அகெயின் 7 டைம் தான் வரும். 7 டைம் போட்டால் 2520ன்னு வருங்களா. அப்போ 9 7 2 279ன்னு வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 9 இறக்கி போட்டுக்கலாங்களா, லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 9 இருக்குது. அதுக்கப்புறம் 7 டைம் தான் வரும். பெருக்கணும் என்ன கிடைக்கும், 2520 தான் வரும். இங்கே 9 9ல் 2 கழிச்சா 7, 7ல் 5 கழிச்சா 2 279 ரிமைனிங் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த மிகப்பெரிய எண் இருக்குது இல்லைங்களா, 6 9 போட்டுட்டு இந்த மீதி வர 279ஆல் இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், 720ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த மிகப்பெரிய எண், 6 இலக்க மிகப்பெரிய எண்லேருந்து இந்த 279 கழிச்சிட்டா கிடைக்கிறது தான் 6 இலக்க மிகப்பெரிய எண். இந்த எண்களால் வகுப்படும் 24 15 36ஆல் வகுப்படக்கூடிய 6 இலக்க மிகப்பெரிய எண். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் 2022 கேட்டிருக்காங்க. அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்தது 15வது மாடலு. 3, 4, 5, 6 மற்றும் 8 என்ற எண்களை வகுக்கும் போது நமக்கு என்னவா இருக்கும், இந்த அண்டு 8 என்ற எண்களை வகுக்கும்போது சிறிய முழு வர்க்க எண், மிகச்சிறிய முழு வர்க்க எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுனா ஆப்ஷன் வந்து 900, 1200, 2500, 3600ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது 2019ல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. என்ன பண்ணணும், மிகச்சிறிய எண்ணுனாவே நம்ம எப்பவும் போல் எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிடலாம். 5 6 8 ஓகேங்களா. இப்போ வந்து என்ன போடலாம், 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோமா 4 5 2 6 8 அப்படியே வந்துடும். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 2 2 4 4 2 8ன்னு வந்துடும். அதுக்கடுத்து மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோமா 2 2 4. அப்போ 5 2 இருக்குது, 2 10, இங்கே 3 2 6 6 2 12 12 10 120. நமக்கு எல்சிஎம் வந்து 120ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 120 முழு வர்க்க எண், மிகச்சிறிய முழு வர்க்க எண் இந்த எண்களெல்லாம் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண் எதுன்னு கேட்டால் நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் போய் ஆகணும். எப்படின்னா, இப்போ எல்சிஎம் 120ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எது ஃபஸ்ட்டு முழு வர்க்க எண் சொல்லுங்கள் பார்க்கலாம். முழு வர்க்க 1200ங்கிறது முழு வர்க்க எண் அல்ல. இது மீதி 3மே முழு வர்க்க எண் தான். அப்போ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த முழு வர்க்க எண் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த எல்சிஎம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எண்ணால் வகுக்க முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். முழுமையாக வகுத்தா மட்டும்தான் அந்த எண் வந்து இந்த எண்களை வகுக்கக்கூடிய முழு வர்க்கமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு 900 வந்து 120ஆல் முழுசாக வகுப்படாது ஓகேங்களா. அடுத்தது 2500 வந்து என்ன ஆகும், 120ஆல் வகுப்படாது. இங்கேனா 24ன்னு இருந்திருந்தால் கூட 2 12 24ன்னு அடிக்கலாம், ஆனால் இதுவும் வகுப்படாது. ஆனால் இது முழு வர்க்க எண் தான். அடுத்தது இது 120ஆல் வகுப்படும். 3 12 36ன்ட்டு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், 30ன்னு வந்துடும். அப்போது இந்த எண் தான் வந்து நமக்கு ஆன்சர். முழு வர்க்க எண் எது அப்படின்னு கேட்டால் 3600. இந்த எண்களை எல்லாம் வகுக்கும் மிகச்சிறிய முழு வர்க்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டோமா, எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆப்ஷன்லேருந்து போகணும். ஃபஸ்ட்டு அது முழு வர்க்க எண் எதுன்னு பார்த்துக்கணும். வர்க்க எண் இல்லாததை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். இதில் ஒரு ஆப்ஷன் தான் கேன்சல் ஆகுது, மீதி 3 வந்து வர்க்க எண்ணாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்சிஎம்மால் அந்த வர்க்க எண்களை வகுத்தமா நமக்கு என்ன கிடச்சிரும், முழுமையாக வகுக்கிறது தான் நமக்கு முழு வர்க்க எண்ணாக இருக்கும். 2500 900 120ஆல் வகுப்படாது. அப்போ 3600 தான் 120ஆல் வகுப்படும். இதுதான் வந்து முழு வர்க்க எண். அடுத்த கொஸ்டின், 400க்கும் 500க்கும் இடையில் 12 15 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? இது 2023ல் கேட்டிருக்காங்க.
வகுப்படக்கூடிய எண்கள்னால் இப்போ 12, 15, 20 மூணையும் வந்து நம்ம ஒவ்வொன்றால் வகுத்துட்டுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காமனாக எல்சிஎம் எடுத்துக்கிட்டோமா அந்த எண்கள் வந்து 3 எண்ணுக்கும் காமனான எண்ணா அது எல்சிஎம். அப்போ அந்த எண்ணால் வகுப்படும் 400லேருந்து 500க்குள்ளே எத்தனை எண்கள் வகுப்படுதோ அந்த எண்கள் தான் இது வந்து 400 to 500 வரையிலும் வகுப்படக்கூடிய எண்கள்னு சொல்லி எழுதலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 3ஆல் ஃபஸ்ட்டு வகுப்படுங்களா, 4 12 5 15 இந்த 20 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்தது 5ஆல் போட்டோமா 4 5 20, அடுத்தது 4ஆல் போட்டோமா 5 5 5நாங்க எவ்வளோ 60, எல்சிஎம் வந்து நமக்கு 60ன்னு கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து 400க்கும் 500க்கும் இடையில் இது காமனான மூணுக்கும் காமனான நம்பர் வந்து எல்சிஎம் வந்து 60ங்களா. அப்போது இந்த 60ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும் 400லேருந்து. இப்போ 7 42, அப்போ 420 வந்துருங்களா. 400க்கு அடுத்து 420 தான் 60ஆல் வகுப்படும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இதோட இன்னும் 60 கூட்டிட்டா 480. இந்த 2 எண்கள் மட்டும்தான் நமக்கு 400 to 500க்கு இடையில் இந்த 12 5 20ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். ஓகேங்களா. 2 எண்கள் விடை. அடுத்தது 12 15 18ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண்ணுனா 3 அதாவது 5 இலக்க எண்ணுனா 3 டைம் 9 5 டைம் 9 போடுவோம். 4 இலக்க எண்ணுனா 4 9 போடுவோம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுனா நமக்கு என்னது 1 1 2 3 4 5 எண்ணு இருக்குங்களா. அப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுனா 10,000. ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து மிகப்பெரியன்னு நினச்சிட்டு நம்ம இந்த 5 9லாம் போடக்கூடாது. இது வந்து என்னது மிகச்சிறிய எண். ஓகேங்களா. அதனால் 10,000 தான் எடுத்துக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோமா 4 12 5 15 6 18. அதுக்கு அடுத்தது 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 2 2 4 3 2 6. இப்போ இது எல்லாமே காமனாக வகுப்படாது. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம்மு 3 2 இங்கே 2 3 5 3 இருக்குங்களா. 3 2 6 6 18 18ங்களா. 18 × 10 180ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எல்சிஎம்மை கொண்டு போய் இந்த எண்ணால் கழிப்போம். ஆனால் இப்போ மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண் கேட்டிருந்தா எல்சிஎம் எடுத்து கொண்டுட்டு போய் அந்த மிகப்பெரிய எண்ணிலேருந்து கழித்தோம். ஓகேங்களா. அதாவது வகுத்து மீதி வரதை கழித்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டைரெக்டாக வகுத்துட்டோம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10,000ஆல் 180 வந்து வகுக்கணும். ஓகேங்களா. 5 டைம்ஸ் போட்டோமா 0 8 40க்கு 0 மீதி 4 5 4 9ன்னு வந்துடும். ஓகேங்களா. 1000ல் 900 போயிடுச்சுன்னா மீதி 100ங்களா. 100 இங்கே வந்து ஒரு 0 இறக்கிக்கலாம். மறுபடியும் என்ன வரும், 1000க்கு 180ஆல் வகுத்தோமா 900ன்னு வந்துடுங்களா. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், 100ன்னு கிடைக்கும். ரிமைனிங் கிடைக்கிற 100 இருக்குது இல்லைங்களா, ரிமைனிங்கு 100ன்னு வரதை நம்ம என்ன பண்ணணும், இந்த 100 மீதி வர 100 எடுத்துகிட்டு போய் அந்த மிகப்பெரிய எண்ணில் கழித்தோம். ஆனால் இங்கே மிகச்சிறிய எண் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்னா எந்த நம்பரால் வகுக்கிறோம், அந்த எல்சிஎம் இருக்குது இல்லைங்களா, அந்த எல்சிஎம்லேருந்து இந்த 100 முதல்ல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா 80 வருங்களா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த 10,000 இருக்குது இல்லைங்களா மிகச்சிறிய எண், அதோட அந்த 80 கூட்டிக்கணும். ஓகேங்களா. அப்போ 10,080ன்னு கிடைக்கும். மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. அதாவது இந்த எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 4 டைம் 9 போட்டுக்கலாம், 9,999. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎம்மால் அந்த 4 இலக்க எண்ணை வகுத்து மீதி ரிமைனிங் வரதை வந்து அந்த 4 இலக்க எண்ணிலேருந்து மிகப்பெரிய எண்ணிலேருந்து கழிப்போம். ஓகேங்களா. ரிமைனிங் வர 63 நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 இலக்க எண்ணிலேருந்து மைனஸ் பண்ணி போட்டோம். ஆனால் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா நம்ம என்ன பண்ணணும்னா
எப்பயும் போல் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து அந்த எண்ணால் வகுக்கிறோம். வகுத்து மீதி வர ரிமைனிங்கை கொண்டுட்டு போய் டைரெக்டாக இந்த 10,000 கழிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம்லேருந்து அந்த 100 கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வர விடையை தான் நம்ம அந்த மிகச்சிறிய எண்ணோட கூட்டிக்கணும். ஓகேங்களா, அதில் கழிப்போம், இதில் கூட்டணும். இது வந்து 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் யாது? அதில் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 எண் கொடுத்துருந்து அதில் மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டிருந்தாங்க. இதில் 2 எண், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மாடலுமே நான் போட்டுட்ருக்கேன். இது 2021, 22, 23 ரிப்பீட்டடாக இந்த ஒரே கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. எப்படி போடணுன்னா, நம்ம எப்பயும் போல தான் 72க்கும் 108க்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், 1 நாள் 4, அடுத்தது ரிமைனிங் 3, 8 நாங் 32, அடுத்தது எத்தனை நாள், 2 நாங் 8ங்களா, ரிமைனிங் 2, 7 நாங் 28ன்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது 9ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோமா, 2 9 18, 3 9 27. இப்போ இதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும் நமக்கு, 4 9 2 3ங்களா, இதெல்லாம் பெருக்கணும். பெருக்கினா நமக்கு 216ன்னு கிடைக்கும். இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா நமக்கு 10,000ங்களா, அதை வந்து 216ஆல் நம்ம வகுக்கணும். வகுக்கும்போது ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் வருங்களா, 4 டைம்ஸ்னால் 4 6 24, ரிமைனிங் 2, அடுத்தது 4 2 6, 2 நாங் 8, இது மைனஸ் பண்ணோமா 136ன்னு வந்துருங்களா. அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு 0 இறக்கிக்கலாங்களா. அடுத்தது இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, 6 6 36, ரிமைனிங் 3, 6 3 9, 2 6 12. ஓகேங்களா, ரிமைனிங் 64ன்னு கிடைக்கும் நமக்கு. இந்த குறைந்த மிகச்சிறிய, அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுனாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ரிமைனிங் வரதை என்ன பண்ணணும், எல்சிஎம்லேருந்து கழிக்கணும். இந்த எல்சிஎம்லேருந்து அந்த ரிமைனிங்கை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், 152ன்னு வருங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த 152 அந்த 10,000 இருக்குது இல்லைங்களா, மிகச்சிறிய 5 இலக்க எண், அதோட கூட்டிக்கணும். ஓகேங்களா, அப்போ 10,152ங்கிறது தான் இதோட மதிப்பு. அடுத்தது ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும், இதெல்லாம் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எனில், ரிமைனிங் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க எனில், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது என்ன. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் இருக்குது, அதை வந்து இந்த எண்களால் வகுக்கும்போது நமக்கு மீதி 2ன்னு கிடைக்குதாம். அது என்னென்னு பார்க்கலாங்களா. இப்போ குரூப் 4ல் 2022 கேட்ட கொஸ்டின் இது. இப்போ 3 5 8 12க்கெலாம் நம்ம என்ன எடுக்கணும், எல்சிஎம்மை எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3ஆல் போடலாங்களா, 5 8 4 12. அடுத்தது 4ஆல் போட்டால் 1 5 2 நாங் 8 1 நாள் 4ங்களா. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வரும், 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5 பெருக்கல் 2, 3 நாங் 12, 12 10 பெருக்குனா 120. இப்போ இந்த 120 என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய 5 இலக்க எண் சொல்லியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுனா 5 வந்து என்ன பண்ணணும், அதாவது 9ஐ 5 முறை போடணுங்களா. 5 இலக்க எண்ணுனா 99,999. இதை 120ஆல் என்ன பண்ணணும், வகுக்கணும். வகுத்தா 3 டைம்ஸ் போடலாங்களா, 0 3 6, 1 3 3ங்களா. அடுத்தது 3 டைம்ஸில் 8 டைம்ஸ் போடலாம். ஓகேங்களா, அப்போ 0 2 8 16க்கு 6, ரிமைனிங் 1 8 1 9ன்னு வந்துடும். கழிச்சோமா 9 அப்படியே வரும், இங்கே 3ன்னு வருங்களா. அடுத்தது ஒரு 9 எடுத்து இறக்கிக்கலாம். அடுத்து இங்கே என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வந்தால் 0 6 360ன்னு வரும். 9 3ங்களா. அடுத்தது இன்னொரு 9 இறக்கிக்கணும். அடுத்தது என்ன வரும், 3 டைம்ஸ் வந்தால் 360. இப்போ 9 3ங்களா. 9ல் 6 கழிச்சிட்டா 3 39. நமக்கு ரிமைனிங் என்ன வந்திருக்குது, 39ன்னு வந்திருக்குது. அப்போது அந்த மிகப்பெரிய எண் என்னது, 5 டைம் 9ங்களா, 99,999லேருந்து 39 மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், 60ன்னு வந்துடும். ஓகேங்களா, 99லேருந்து 39 கழிச்சோமா 60ன்னு வந்துடும் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா
மீதி 2 எனில், மீதி 2னா இந்த எண்களை வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதான், மீதி 2 கிடைக்குதான். அப்போ என்ன பண்ணணும், மீதி அப்படிங்கும்போது மைனஸ் தானே, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ளஸ் பண்ணணும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது லாஸ்ட்டாக வர விடையோடு என்ன பண்ணணும், 2ஐ கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டே என்ன கிடைக்கும், 62ன்னு வந்துடும். இதுதான் வந்து அந்த 5 இலக்க எண். நமக்கு இந்த மீதி 2ன்னு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த வர ரிமைனிங் எடுத்து அந்த மிகப்பெரிய எண்லேருந்து மைனஸ் பண்ணி போட்டிருப்போம். ஆனால் மீதி 2ன்னு கொடுத்ததுனால அந்த மைனஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த 2ஐ கூட்டிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது 20வது கணக்கு. 16, 18, மற்றும் 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3, 5, 8 தருகின்ற மிகச்சிறிய எண். இது 2019 கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண்ணை என்ன பண்ணணும், இங்கே வந்து மீதி வந்து 3, 5, 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மீதி என்ன பண்ணணும், நம்ம 16க்கு 3ங்களா, 3 கழிச்சிட்டா ரிமைனிங் 13. அடுத்தது 18, 18லேருந்து 5 கழிச்சிட்டா ரிமைனிங் 13. அடுத்தது 21, 21லேருந்து 8 கழிச்சிட்டாவும் நமக்கு ரிமைனிங் 13ன்ட்டு வரும். அப்போ மீதி இது கழிச்சா வர விடை வந்து 3லேயுமே சேமாக இருக்குங்களா, 3லேயுமே ஒரே விடை வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வர விடையிலிருந்து 13 மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா. எல்சிஎம் கண்டுபிடிச்சோமா என்ன கிடைக்கும், 16, 18, 21. நம்ம இந்த நம்பருக்கு இந்த 3, 5, 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எண்கள், இந்த எண்களுக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது, மீதி வரக்கூடியது வகுக்கும்போது மீதி நமக்கு 3, 5, 8ன்னு வரும். இந்த எண்களை வகுக்கும்போது இந்த எண் தான் நமக்கு ஒரிஜினல் எண். இதை தான் நம்ம வகுக்கணும், 3ஆல் வகுக்கணும். 2ஆம் வாய்ப்பாட்டால் போட்டோமா 8, 2, 16, 9, 2, 18, இங்கே 21ன்னு வந்துடும். அடுத்தது 3ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 3, 9, 7, 21ங்களா. இதுக்கு மேலே அந்த 3 காமனாக வகுப்படாது. நம்ம அப்போ எல்சிஎம் என்ன நமக்கு தெரியும், 2, 3, 8, 3, 7ங்களா. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும், 1008ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா. இந்த 1008லேருந்து நம்ம மீதியை வந்து கழிச்சிருக்கோம் இல்லைங்களா, 3லேயுமே காமனாக 13க்குமே ஒரே நம்பர் வரும். அந்த ஒரே நம்பர் 13ன்னு வந்திருக்குங்களா, அந்த நம்பரை வந்து நம்ம இதுலேருந்து என்ன பண்ணணும், கழிச்சிடணும். ஓகேங்களா. கழிச்சிட்டா 995. இதுதான் வந்து இந்த கணக்கோட விடை. வந்து 2019 கேட்டிருக்காங்க. அடுத்தது 5, 6, 7, 8ஆல் வகுப்படும் போது மீதி 3ம் 9ஆல் வகுப்படும் போது மீதி இல்லாமலும் உள்ள மிகச்சிறிய எண்ணை காண்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல். இது பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இது எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு 5, 6, 7, 8 இதுக்கெலாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் நமக்கு, 2ஆம் வாய்ப்பாட்டால் போட்டால் 3, 2, 6, 7 அப்படியே வரும். 4, 2, 8ங்களா. இதெல்லாம் வந்து காமனாக ஒரே நம்பரால் வகுப்படாது. அப்போ எல்சிஎம் அப்படின்னா என்ன வரும், 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 7 பெருக்கல் 4ன்னு வருங்களா. இதெல்லாம் பெருக்கினா நமக்கு 840ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. எல்சிஎம் 840. இதால் வகுப்படும் போது 3 வந்து மீதி கிடைக்குதான். 9ஆல் வகுப்படும் போது மீதி இல்லாமலும் இருக்கான். அந்த மிகச்சிறிய எண் என்னான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு என்ன ஃபார்முலானா, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த எல்சிஎம் பெருக்கல் கே ப்ளஸ் மீதி என்னான்னு சொல்லியிருக்காங்க, மீதி வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்களா. வகுப்படும் போது மீதி 3ன்னு கிடைக்குதான். ஓகேங்களா. அப்போ 9ஆல் வகுப்படும் போது மீதி இல்லாமல் இருக்கணுமா. அப்போ 9ஆல் முழுமையாக வகுப்பட்டுருக்கணும். அப்போ இந்த எல்சிஎம் வந்து 840. இந்த கேவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 1, 2, 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகும்போது நம்ம 9ஆல் வகுக்க முடிந்தால் அந்த எண் தான் நமக்கு அந்த மிகச்சிறிய எண். ஓகேங்களா. இப்போ கேவுக்கு பதிலாக 1ன்னு பிரதியிடுறேன். ப்ளஸ் மீதி என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க 3. அப்போ 840 ஒரு 1 பெருக்குனா 840 தான். 840ஓட ஒரு 3 கூட்டினோமா 843. இது வந்து 9ஆல் முழுசாக வகுப்படுங்களா, வகுப்படாது.
ஓகேங்களா, வகுத்து கூட பாருங்கள், வகுப்படாது. அடுத்தது 840 கேவுக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடலாம். 2ன்னு பிரதியிட்டு என்ன கிடைக்கும்? 0 2 8 2 8 16 ப்ளஸ் மீதி வந்து 3ங்களா 1683 வந்துருங்களா. இதை 9ஆல் வகுங்க. 9 9ங்களா 9னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கும்? 7 இருக்கும். ஓகேங்களா, அப்போ 8 9 72 மீதி 6 இருக்கும். 7 9 63. அப்போ முழுமையாக இது வந்து வகுப்பட்டுருச்சு. ஓகேங்களா, 1683ங்கிறது 9ஆல் டிவைடட் பை 9. ஓகேங்களா, டிவைடட் பை 9. இப்போ 9ஆல் வகுப்பட்டுச்சுனாவே அந்த எண் தான் வந்து 9ஆல் முழுமையாக வகுப்படணும். ஓகேங்களா, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9ஆல் வகுப்படும் போது மீதி இல்லாமல் இருக்கணும். நமக்கு முழுமையாக வகுப்பட்டுருச்சு 1683, மீதி இல்லாமல் வகுப்பட்டதுனால இந்த எண் தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா, 1683. அடுத்த கொஸ்டின் 2497உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்ட அது 3 4, 5, 6ஆல் மீதியின்றி வகுப்படும். இந்த எண்ணோட எந்த மிகச்சிறிய எண்ணை நம்ம கூட்டினோமா 3ஆம் நம்பரு 4 5 6ஆல் முழுமையாக அது வகுப்படும்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, முதல்ல இந்த 3 4 5 6க்கெலாம் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3 போட்டோமா 4 அப்படியே வரும், 5 வரும், 2 6. அதுக்கடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 4 5 1 2. அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும் நமக்கு? 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5ங்களா 3 2 6 2 10. அப்போ 60ன்னு வந்துடும். எல்சிஎம் வந்து நமக்கு 60. எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டும்போது இது மீதியின்றி வகுப்படுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ 2497ஓட எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டணும்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ 60ஆல் இதை எல்சிஎம்மால் நம்ம வகுக்கணும். வகுத்த என்ன வரும்? 4 6 24 240ன்னு வந்துருங்களா. அப்போ ரிமைனிங் என்ன? 9 மட்டும்தான் இருக்கும். 249லேருந்து 40 கழிச்சா 9 இருக்கும். இந்த 97 கீழே இறக்கி போட்டுக்கணுங்களா. அப்போ 60 60. ரிமைனிங் என்ன இருக்கும்? 37ன்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த 37 என்ன பண்ணணும்? இந்த 60ஓட மைனஸ் பண்ணணும். இந்த 60 எல்சிஎம் இருக்குது இல்லைங்களா, அதோட அந்த 37 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 23. இதுதான் இந்த 23ங்கிற எண்ணை கூட்டும்போது தான் நமக்கு, அதாவது 2497ஓட இந்த 23ங்கிற எண்ணை கூட்டும்போது 3 4 5 6ங்கிற எண் வந்து மீதியின்றி வகுப்படும். ஓகேங்களா, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான மாடல் தான். அடுத்து மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகியோரில் மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும் கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் வீடுகளுக்கு வந்து செல்வர். மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்? ஓகேங்களா, இங்கே கண்ணகி கார்த்திகாவும் கண்ணகியும் கார்த்திகா 6 நாட்களுக்கு ஒரு முறையும் கண்ணகி 10 நாட்களுக்கு ஒரு முறையும் மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும் வீட்டுக்கு வந்து போவாங்களாம். இப்போ 3 பேரும் ஒரே நாளில் வந்து சந்திக்கிற மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதி வந்து சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மீண்டும் எப்போ ஒன்றாக சந்திப்பார்கள்? மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு வந்தாவே, ஒன்றாக மீண்டும் அந்த வார்த்தை வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் வந்து 5 நாட்களுக்கு ஒரு முறை, 6 நாட்கள், 10 நாட்கள்ங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 1 5 5 6 அப்படியே வரும், 2 5 10ங்களா. 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோமா 3 2 6 1. அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு 1ங்களா, 2 10 3 30. எல்சிஎம் வந்து என்னது? 30. 30 நாட்கள் கழித்து தான் மீண்டும் அவர்கள் ஒன்றாக சந்திப்பார்கள். அவங்க சந்தித்தது எப்போ? அக்டோபர் முதல் நாள், அக்டோபர் மாதம் முதல் நாள் சந்திச்சிட்டாங்க. அப்போ அக்டோபர் மந்தில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நாள் சந்திச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்னது? இந்த 30 கூட்டிக்கணும். கூட்டினே அக்டோபர் 31ஆம் தேதி மீண்டும் அவர்கள் சந்திப்பாங்க. இந்த 30 டைரெக்டாக போடக்கூடாது, அந்த 1ஓட கூட்டி தான் போடணும். வந்து டியூ எக்ஸாம் 2022 கேட்ட கொஸ்டின். அடுத்தது 24வது கொஸ்டின். ஒரு ரயில் நிலைய கடிகாரம் மணிக்கு ஒரு தரம், 1 மணிக்கு 1 தரமும் 2 மணிக்கு 2 தரம் என்றவாறு மணி ஒலிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால்
ஒரு நாளில் அக்கடிகார மணி ஒலித்ததோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கடிகாரம் வந்து 1 மணிக்கு 1 முறையும், 2 மணிக்கு 2 முறையும், 3 மணிக்கு 3 தரம், 4 மணிக்கு 4 தரம், 5 மணிக்கு 5 தரம், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 8 தரம், 9 மணிக்கு 9 தரம், 10 மணிக்கு 10 தரம், 11 மணி, 12 மணிங்களா. இப்போ இது வந்து 12 மணி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 12 மணி நேரத்துக்கு போட்டு அது 2ஆல் பெருக்கிட்டோமா 1 டேவுக்கு கால்குலேட் ஆகிருக்குங்களா. அதாவது 12 மணி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரும். ஓகேங்களா, 24 மணி நேரம். அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? அடுத்தது 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1லேருந்து 12 வரைக்கும் n இயலெண்களின் கூடுதல் யூஸ் பண்ணிக்கலாங்களா. n இன்ட்டு n+1/2ங்கிற ஃபார்முலா போட்டுக்கலாம். இங்கே வந்து 1 மணிக்கு ஒரு டைம் ஒலிக்கிறது கடிகாரம், 2 மணிக்கு 2 டைம் ஒலித்தால், அந்த மாதிரி வந்தால் வந்து நம்ம எல்சிஎம்னு டக்குன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதுக்கு தான் இந்த சம்மை இந்த இடத்துல போடுறோம். இப்போ n வந்து என்ன நமக்கு தெரியும், 12. 12 இன்ட்டு 13/2ங்களா, n இன்ட்டு n+1/2. இப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2யும் 12யும் 13யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 156. ஓகேங்களா. இப்போது ஒரு நாளைக்கு வந்து நமக்கு எத்தனை மணி நேரம் ஒலிக்கும், 156 ஒலிகள் நமக்கு கேட்கும். ஓகேங்களா. அந்த மணி ஒலித்ததோட எண்ணிக்கை, அதாவது 1 மணிக்கு 1 டைமும் 2 மணிக்கு 2 டைமும் ஒலிச்சா நம்ம மொத்தம் 3 முறை ஒலிச்சிருக்குங்களா, 1 மணிக்கு 2 மணிக்கு சேர்த்து. அந்த மாதிரி 24 ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 156 முறை வந்து அந்த மணி வந்து ஒலிச்சிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்குவெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. ஓகேங்களா. அப்போ காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும். ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும் இந்த மாதிரி வந்ததுன்னா, அந்த வார்த்தைகள் வந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு வினாடிகளில் கொடுத்துருக்காங்க 78, 48, 72, 108ங்களா. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 3 டைம்ஸ் போட்டால் 1 3 3, 6 3 18, 2 6, 4 12, அடுத்தது 3 9, 6 18ன்னு வந்துடும். அடுத்தது என்ன வரும், 2ஆம் வாய்ப்பாடு 8 2 16, 12 2 24, 8 2 16. ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு போட்டோமா, 4 2 8, 6 2 12, 9 2 18. அடுத்தது 2 6, 3 9ங்களா. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோமா, 2 2 4, 3. ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் நமக்கு, இதெல்லாம் பெருக்கணுங்களா. 3 2 பெருக்கல் 2, 3 பெருக்கல் 2, 2 பெருக்கல் 3. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 432ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 432 நமக்கு நிமிடங்களில் இருக்குது, வினாடிகளில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வினாடிகளில் இருக்கிறத நிமிடத்துக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 60ஆல் வகுத்துக்கணுங்களா. இங்கே வந்து 432ன்னு இருக்கும். 7 60 எத்தனை வரும், 420ன்னு வந்துருங்களா. 60யும் 7யும் பெருக்கணுமா 420ன்னு வரும். ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, 432ல் 420 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 12 இருக்குங்களா. இப்போது 7 நிமிடம் 12 வினாடின்னு எழுதலாம். ஓகேங்களா. 7 நிமிடம் 12 வினாடி. இப்போது நம்ம என்ன பண்ணணும், 7 மணிக்கு ஒன்றா வந்து 7 மணிக்கு ஒரே நேரத்தில் அது வந்து சிக்னல் மாறுனுச்சு. ஓகேங்களா. அப்போது எந்த நேரத்தில் மீண்டும் அவை ஒரே நேரத்தில் மாறுனா என்ன பண்ணணும், அந்த 7ஓட நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா. 7ஓட கூட்டினோமா 7 மணி அதாவது 7 மணி நேரம் 7 நிமிடம். ஓகேங்களா. 7 மணி நேரம் 7 நிமிடம் 12 வினாடின்னு சொல்லி போடணும். இதுதான் விடை. இது 2023 குரூப் 3ல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது வரைக்கும் எல்சிஎம்மில் பார்ட் 2ல் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பார்ட் 1 பார்க்காதவங்களும் பாருங்கள். இது பார்ட் 2 எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எல்லா மாடலுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.